ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்த மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபர்த்தே. ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையில் 9வது பாசுரத்தை அனுபவிப்போம். நவரத்னத்தை தெரிவிக்கிறது இந்த 9வது பாசுரம். பகவானுக்கும் நமக்கும் உள்ள நவவித சம்பந்தத்தை சொல்றதுதான் நவரத்தினம். 9 சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும். என்ன சம்பந்தம் அப்படின்னா பிதா புத்திர சம்பந்தம். பகவான் தான் பிதா நம்ம எல்லாருக்கும். அவன்தான் அப்பா. ஜீவாத்மக்களாகிய நாமெல்லாம் அவனுக்கு புத்திரன். 2வது சம்பந்தம் பகவான் ரட்சகன், நம்மை காப்பவன் அவன். அவனால் ரட்சிக்கப்படுபவர்கள் நாமெல்லாம். 3வது சம்பந்தம் அவன் பதி, நாமெல்லாம் அவனுக்கு பத்தினி. பதிம் விஸ்வஸ்யா அப்படிங்கிறது வேதம். லோகத்துக்கே அவன்தான் பதி. ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாரும் அவனுக்கு பத்தினி. போக்தா போக்திருபாவம், அதாவது பகவான் என்ஜாயர். அவனுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு நாம ஒரு போக்கிய பொருள். அவனோட சந்தோஷத்துக்குத்தான் எல்லா வஸ்துவும் இருக்கு லோகத்துல. 5வது சம்பந்தம் ஞாத்ரு நேய பாவம். பகவானே நாம தெரிஞ்சுக்கணும். He is the one to be known. We are the knower. 6வது சம்பந்தம் சேஷ சேஷி உறவு. சர்வ வஸ்துக்களும் அவனை சேர்ந்தது. அவன் சேஷன், நாம அவனுக்கு அடிமை. 7வது சம்பந்தம் அவன் சுவாமி, நாம் தாசர்கள். அவன் எஜமானன், அவனுக்கு நாம் தொண்டு செய்யும் தாசர்கள். ஹனுமன் எப்பவும் சொல்லுவார், அடியேன் ராமதாசன் அப்படின்னு தான் சொல்லிப்பார். 8வது சம்பந்தம் ஆதாரம் ஆதேய பாவம். சமஸ்த ஜீவ கோடிகளையும் தாங்குபவன் அவன். அவனால் நாம் தாங்கப்படுகிறோம். 9வது சம்பந்தம் சரீர ஆத்மபாவம். அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் அவன் சரீரி. அவனுடைய சரீரத்துக்குள்ள நாம் அடக்கம். இந்த 9 சம்பந்தம், பிதா புத்திர சம்பந்தம், பகவான் ரட்சகன், அவன் பதி, அவன் போக்தா, அவன் ஞாத்ரு, அவன் சேஷன், அவன் சுவாமி, அவன் ஆதாரம், அவன் நமக்குள் இருக்கும் ஆத்மா. இப்படி 9 விதமான உறவுகள் நமக்கும் பகவானுக்கும். இப்படி 9 விதமான உறவை சுவாபதேசமா சொல்லி இருக்கா ஆண்டாள். இந்த உறவு இந்த பாசுர பெண்மணிக்கு ரொம்ப நன்னா தெரியும். பகவான் கிட்ட தன்னை ஒப்படைச்சுட்டா இந்த பெண்மணி. அவன் ரட்சிப்பான் அப்படிங்கிற திட விசுவாசம் இந்த பெண்மணிக்கு. அதனால டென்ஷனே இல்லாம ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கா. நாம கூட பகவான் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் பொறுப்பு நம்மளை காப்பாத்துறது. ரிலாக்ஸ்டா நம்ம டியூட்டியை நம்ம மாட்டுக்கு பண்ணலாம். நிர்பர நிர்பயோஸ்மி அப்படிங்கிற சுவாமி தேசிகனும். இந்த பெண்ணோட உறவு வேணும் அப்படின்னு ஆண்டாள் அவளை மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறா. இன்றைக்கு இந்த 9வது பாசுரத்தை வசுதாரிணி பாடுவா.
அதுக்கப்புறம் அர்த்தத்தை பார்ப்போம். தூமணி மாடம் தூய மணிகளினால் கட்டப்பட்டிருக்கு, கண்ணாடியால் கட்டப்பட்டிருக்குங்கிறதுனால டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதனால உள்ள அவள் தூங்கிறது தெரியறது. அதனால தூமணி மாடம் அப்படிங்கிறான். சுற்றும் விளக்கெரிய, இவளோட வீட்டை சுற்றி விளக்குகள்லாம் எரியறதான். ஆண்டாள் பலவிதமான விளக்குகளை தன்னோட திருப்பாவையில் பாடுறான். இந்த பாசுரத்தில் சுற்றும் விளக்கெரிய அப்படின்னா 17வது பாட்டில் குல விளக்கு அப்படின்னு சொல்ல போறா. 19வது பாட்டில் குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவா. 26வது பாட்டில் கோல விளக்கு அப்படின்பா. ஏன் இத்தனை விளக்குகளை சொல்லியிருக்கா 30 பாசுரத்தில் அப்படின்னா, விளக்கு அப்படிங்கிறது மங்கள சின்னம். அப்பப்போ மங்கள சின்னங்கள் எல்லாம் சொல்லிண்டே வருவா ஆண்டாள். இவள் திருப்பாவையே ஒரு மங்கள பிரபந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவள் திருப்பாவை முழுக்க மங்கள சொற்களை தான் பயன்படுத்தியிருக்கா. நீங்காத செல்வம் நிறைந்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வாழ உலகினில் மகிழ்ந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படின்னு மங்களமான சொற்களையே பயன்படுத்தியிருக்கா ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில். தூபம் கமழ, சாம்பிராணி அகில் புகை கம கமன்னு வீசறதான் அங்கேருந்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி எந்த இடத்துல சுத்தம் இருக்கோ, எந்த இடத்துல தூபப்புகை இருக்கோ, எங்க மக்கள் சிடுமூஞ்சிகளா இல்லாம இருக்காளோ அங்க லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுவா. அதனால தூபம் கமழ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துயில் அணை மேல் கண் வளரும், தூக்கத்தை தரக்கூடிய பஞ்சனையம். யாருக்காவது தூக்கமே வரல அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சனையை போய் தொட்டாலே, தொடக்கூட வேண்டாம், அதை பார்த்தாலே, கண்ணால பார்த்தாலே தூக்கம் வந்துடும். கண் வளரும் அப்படின்னு ஒரு உயர்ந்த இலக்கிய வார்த்தையை போட்டிருக்கா. ஏன்? பகவத் சம்பந்தம் உள்ளவள் இந்த பெண்மணி. பாகவதர்களை மரியாதையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கண் வளரும் அப்படின்னா, கண் வளரும்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க ஆழ்ந்த உறக்கம் இல்லை இந்த பெண்மணிக்கு. அம்மா மலர்கண் வளர்கின்றானே அப்படின்னு பாடுற நம்மாழ்வார் கூட கும்பகோணம் ஆறாவமுத பெருமாளை பார்த்து இப்படி இந்த மாமான் மகள்
சொகுசா பஞ்சனையில படுத்துட்டு இருக்காளே, இவளா எழுந்து வரப்போறா அப்படின்னு கேட்கிறார்கள் தோழிகள்லாம். ஆண்டாள் சொல்றா, கண்ணனிடத்துல இவளுக்கு பிரேமை உண்டு, அதனால வந்துடுவா அப்படின்னா. இந்த இடத்துல கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுவார். மார்கழி மாசம் ஒரு சந்நியாசி வந்தார் பிருந்தாவனத்துக்கு. அங்க இல்லறத்துல இருந்த ஒரு பாகவதர் அவரை கூப்பிட்டு பிட்சை சாதிச்சார். அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னார், உள்ள வந்து படுத்துக்கோங்க சுவாமி, ரொம்ப குளிரா இருக்கு வெளியில அப்படின்னார். இல்லை இல்லை, நாங்கள்லாம் சன்னியாசி, உள்ளெல்லாம் படுத்துக்க மாட்டோம், வெளியில திண்ணையிலேயே நாங்கள் படுத்துக்கிறோம், நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். சார காத்து அடிக்கிறது, நல்ல குளிர், மார்கழி மாசம். டெல்லியில குளிர்னா பிருந்தாவனத்துலேயும் நிறைய குளிர், அதனால உங்களுக்கு தாங்காது, சவுத்துலேருந்து வேற வந்திருக்கேள் நீங்க, உள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு அவர் உள்ள வந்து படுக்கையெல்லாம் பார்த்தார். நல்ல கம்பளி மெத்த, குயில்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கு. எனக்கு இந்த படுக்கையெல்லாம் வேண்டாம், நான் சன்னியாசி, வெளியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு போயிட்டார். உள்ள அந்த கிரகஸ்த பாகவதர் என்ன பண்ணார், கீழே நல்ல மெத்தை, அது மேல போத்திக்கிறதுக்கு குயில்ட், நல்லா சொகுசா படுத்துட்டு தூங்குறார். மார்கழி மாசம், விடியற் காலம்பரை ஏந்துக்கணும், நித்திய கைங்கரியம் பகவானுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே தான் படுத்துட்டு இருக்காராம் அந்த கிரகஸ்த பாகவதர். விடியற் காலம்பரை 5 மணி ஆச்சு, எழுந்துட்டார். குளிச்சார், பெருமாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணினார், பொங்கல் நைவேத்தியம் பண்ணினார். இவ்வளவும் முடிச்சுட்டு வெளியில வந்தார். அந்த சன்னியாசி இன்னும் தூங்கிட்டு இருக்கார். சூரியன் உதிச்சாச்சே, ராத்திரி படுத்தண்டவர் ஏந்துக்கவே இல்லையே, ராத்திரி முழுக்க நாங்க தியானம் பண்ணிட்டே இருப்போம், படுக்கையில எல்லாம் நாங்க படுத்துக்க மாட்டோம்னாரே, தியானம் இன்னும் கலையில போல இருக்கு அப்படின்னு நினைச்சார். கொஞ்சம் மெதுவா அவர் பக்கத்துல போய், சுவாமி, சுவாமிகள் நேரம் ஆயிடுத்து அப்படின்னார். அவர் பார்த்தார், ஹாஹாஹா, நன்னா தூங்கி போயிட்டேன் போல இருக்கு. அவர் அறியாம அவர் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்தது, படுக்கையில படுத்துண்டா தூக்கம் வந்துடும், இப்படி படுத்துண்டாதான் தூக்கம் வராதுன்னு சொன்னேளே அப்படின்னார் இந்த கிரகஸ்த பாகவதர். உள்ள ஜம்முன்னு சொகுசா படுத்துட்டு இருந்த கிரகஸ்த பாகவதர் பட்டுன்னு விடியற் காலம்பரை எழுந்துட்டாரே. ஏன் அப்படின்னா, ராத்திரி பூரா அவருக்கு சீக்கிரம் எழுந்து கைங்கரியம் பண்ணணும் பகவானுக்கு, தனுர்மாசம் அப்படிங்கிற சிந்தனை, கைங்கரியத்துல அவருக்கு ஒரு ஆசை. அதனால இந்த குளிராகிய மாயைய அந்த கிரகஸ்த பாகவதர் ஜெயிச்சுட்டார். ஆனா இந்த சன்னியாசிக்கு அந்த கைங்கரிய நினைவே இல்லை. மாயையை ஜெயிக்கணும் மாயையை ஜெயிக்கணும்னு சொல்லிண்டே, நாங்க சன்னியாசிகள்னு சொல்லிண்டே மாயையில போய் மாட்டின்னுட்டார் அந்த சன்னியாசி. நன்னா தூங்கி போயிட்டார். சொகுசா படுத்துண்டா எழுந்திருக்க மாட்டா அப்படிங்கிற அர்த்தமே இல்லை. விடியற்காலம்பர பஜன கோஷ்டிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா எழுந்துடுவா. இந்த மாமான் மகள் சொகுசா படுத்துட்டு இருக்காளே, எழுந்து வந்துடுவா. ஏன்னா கிருஷ்ணன் கிட்ட மயங்கி இருக்கா, கிருஷ்ணனை இவள் மறந்தவள் இல்லை, அதனால எழுந்து வந்துடுவா அப்படின்னு சொல்றா ஆண்டாள் இந்த தோழிகள்கிட்ட. அடுத்ததா சொல்றா, மாமான் மகளே அப்படின்னு அவளை அழைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவளுக்கு ஆண்டாளுக்கு மாமான் மகள் இல்லை, ஆனா உடல் வழியான உறவு வேணும் கோகுலத்துலன்னு ஆசைப்படுறாளாம் ஆண்டாள். ஏன்னா கிருஷ்ணனோட சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய மாமான் மகள் இவள், அதனால மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறான். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானுக்கு ஒரே வருத்தம், பகவத் ராமானுஜரோட உடல் ரீதியான உறவு நமக்கு இல்லையே. முதலியாண்டான் அப்படிங்கிற ஒரு சிஷ்யர் இருந்தார், அவருடைய ராமானுஜருடைய மருமானவர். எம்பார் அப்படிங்கிற ஒரு சிஷ்யர் ராமானுஜருடைய சித்தி பிள்ளை. நடாதூர் ஆழ்வான்னு ஒரு சிஷ்யர், அவரும் மருமகன். இப்படி இவாளுக்கெல்லாம் ராமானுஜரோட உறவு முறை இருக்கே, எனக்கு குரு சிஷ்யருங்கிற முறை தானே இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாராம் கூரத்தாழ்வான். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், இந்த பெண்ணோட வீட்டு கதவும் ரத்தனத்தினால ஆயிருக்கு, கதவை திற அப்படின்னார்கள். அதுக்கு இந்த பெண்ணோட அம்மா அந்த பக்கமா போனா,
அவ சொன்னா, நீங்களே திறந்துண்டு வாங்கோளே அப்படின்னு சொன்னா. இல்ல இல்ல, இந்த கதவு புல் டோரா புஷ் டோரா அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. இந்திரபிரஸ்தத்துல துரியோதனன் தவிச்ச மாதிரி நாங்க தவிக்கணும், அதனால நீங்களே திறங்கோ மாமி அப்படின்னா. மாமின்னு சொல்லல, மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொன்னான். அங்க இந்த ஒரு மாமி தானே இருக்கா, ஏன் அவளை மாமீர்னு ப்ளூரல் போட்டிருக்கா அப்படின்னா, மனைவி அப்படிங்கிறவள் 6 in 1, 6 பணிகளை செய்யக்கூடியவள் மனைவி. என்ன 6 பணிகள் அப்படின்னா, அன்னை தயையும், அதாவது கருணை காண்பிப்பா தாய் மாதிரி தாயா, அடியாள் பணியும், எல்லா வேலைகளையும் செய்யும் வேலைக்காரி, அலர் பொன்னின் அழகும், லக்ஷ்மிகரமா அழகா இருப்பா, பூமி புறையும், பூமி பிராட்டியை போல பொறுமையா இருப்பா அந்த மனைவி, வனமுலை பேசி துயிலும், தனிமையில் கணவனை சந்தோஷப்படுத்துவா, விரல் மந்திரி மதியும் பேச்சில், அப்பப்போ கணவனுக்கு ஒரு மந்திரி மாதிரி ஐடியா கொடுப்பா அவனுக்கு. அவன் கவலையோட வந்தான்னா ஐடியா கொடுப்பாளாம். அன்னை தயையும், அடியாள் பணியும், அலர்பொன்னின் அழகும், பூமி பொறையும், வனமுலை பேசி துயிலும், விரல் மந்திரி மதியும் பேச்சில், இவள் உடையாள் பெண். அந்த பெண்கிறவள் 6 பணிகளை செய்யறா அப்படின்னு சொல்றார் தேசிகர். ஸ்திரீகளுடைய அதனாலதான் இந்த பெண்ணை மாமீர் அப்படின்னு மரியாதையா அழைச்சார்களாம். ஸ்திரீகளோட ஏற்றத்தை சாஸ்திரமே சொல்றது. தம்பதிகள்ல ஆண்கள் செய்யக்கூடிய பாபங்கள்ல பெண்களுக்கு பங்கே கிடையாது. ஆனா கணவன் செய்யக்கூடிய புண்ணியத்துல மனைவிக்கு பாதி வந்துடும். மனைவி செய்யக்கூடிய பாபங்கள்ல பாதி கணவனுக்கு போயிடும். ஆனா அவள் செய்யக்கூடிய புண்ணியத்துல அவனுக்கு பங்கே கிடையாது. அப்ப யார் வசத்தி? ஸ்திரீகள் தானே வசத்தி. பெண்களுக்கு இட ஒதுக்கீடு அன்னைக்கே கொடுத்துட்டா நம்ம ஆண்டாள். மாமி, உன்னோட பெண் என்ன ஊமையா, இல்ல செவிடா, இல்ல அனந்தலா? அனந்தல் அப்படின்னா சோம்பேறி அப்படின்னு அர்த்தம். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? யாராவது மந்திரம் போட்டு வச்சிருக்காளா, யாராவது மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்காளா அவளை அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டாள் ஒரு உண்மையான பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றான். சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகனும் உண்மையான பக்தனுடைய அடையாளங்களை சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு பக்தன் இன்னொருத்தரை பத்தி குத்தம் குறை சொன்னா ஊமையா இருப்பானா, அவமானப்படுத்தி பேசினா செவிடா இருப்பானா, பணம் பணம்னு அலையாம ஆலா பறக்காம சோம்பேறிகளை போல இருப்பார்கள். பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டா மயங்கி உட்கார்ந்துருப்பார்களாம், மெஸ்மரைஸ் ஆன மாதிரி உட்கார்ந்துருப்பாளாம். ஒரு பக்தனுடைய நிலையை சொல்றார் தேசிகரும் சொல்றார், ஆண்டாளும் சொல்றார். உடனே சொல்ற ஆண்டாள், யாராவது மந்திரிச்சு வச்சிருக்காளா மாமி உங்க பெண்ணை அப்படின்னு கேட்கிறா. உடனே மந்திரிச்சு வச்சிருக்கான்னு மாமிக்கு பாவம் கவலை வந்துடுத்து. இதுக்கு என்னம்மா தீர்வு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஆண்டாள் சொல்றா, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லணும். மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் அப்படிங்கிற. மாமாயன் அப்படிங்கிற டைட்டில யார் கொடுத்தா தெரியுமா கண்ணனுக்கு? பிரம்மதேவன் கொடுத்தாராம். எப்ப கொடுத்தார் அப்படின்னா, மாடுகள், கன்றுகள், கோபச்சிறுவர்கள் எல்லாத்தையும் பிரம்மா என்ன பண்ணார், தன்னுடைய சத்தியலோகத்துக்கு எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சுட்டார். இவாள்லாம் தேடட்டுமே அப்படின்னு கிருஷ்ணன் பார்த்தான். சர்வம் பிரம்மமயம், சர்வம் விஷ்ணுமயமா என்ன பண்ணிட்டான், எல்லாம் தானாகவே ஆயிட்டான். கோப சிறுவர்கள், கண்ணு குட்டிகள், கறவைகள் எல்லாமே இவனாவே ஆயிட்டானான். அதை பார்த்து அங்கேருந்து வந்தார் பிரம்மா. அதை பார்த்து அப்படியே மோகிச்சு போயிட்டார். கண்ணா, நீதான் என்னை படைச்ச, உங்கிட்ட போய் என் மாயையை காண்பிச்சேனேப்பா, மாயைகளுக்கும் மாயன்பா நீ, மாமாயன் அப்படிங்கிற டைட்டில கொடுத்தான். இந்த மாமாயன் மாதவனா இருக்கான், லக்ஷ்மி பிராட்டினுடைய கணவனா இருக்கான், சுயப்பதி அவன். அதனாலேயே மாமாயனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவான்.
ஏன் அப்படின்னா, பரம பாபிஷ்டனான ஒருவன் சொட்ட சொட்ட அபராதம் பண்ணிட்டு போய் நின்னா கூட லக்ஷ்மி பிராட்டி என்ன பண்ணுவா, பகவான் கிட்ட நமக்காக பரிந்து பேசி பகவானை ஏத்துக்கிறபடி பண்ணிடுவா. அதனால அவனை மாதவன் அப்படின்னு கூப்பிடணுமா. வைகுந்தன் அவன், வைகுந்தத்தை கொடுக்கக்கூடியவன். எந்த தேவதையினுடைய மந்திரமோ அவன் கிட்ட பலிக்கவே பலிக்காது. மந்திரிச்சு விட்டிருந்தாலும் வைகுந்தன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டா போறோம், மந்திரிச்ச மந்திரம் காணாம போயிடும். மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற கம்பநாட்டாழ்வான் கூட இப்படி நாமம் பலவும் நவின்றார்கள். ஆண்டாள் கோஷ்டிகள், ஆண்டாள் கோஷ்டியில் இருக்கிறவாள்லாம் அந்த நாமத்தை கேட்டு இந்த மாமான் மகளும் எழுந்து வந்துட்டா இவாளோட. சகஸ்ர நாமத்தை சொன்னா எல்லா நோயும் தீரும். ஒரு டாக்டர் மருந்து சீட்டில் VS 1000 mg அப்படின்னு ஒரு மருந்தை எழுதி கொடுத்தார். எப்போ? இந்த கொரோனா சமயத்தில். என்ன மாத்திரை அது அப்படின்னு கேட்டார்கள். விஷ்ணு சகசர் நாமம் 1000 mg, பகவன் நாமாவை தவிர வேற மருந்தே கிடையாது அப்படின்னர். இந்த கொரோனாக்கு சரீரே ஜட் ஜரி பூதே வியாதிக்ரந்தே கலேபரே ஔஷதம் ஜானவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. நாராயணன் பரம வைத்தியர். அவன் திருநாமத்தை கேட்டார் ஒருத்தர். யார் கேட்டா அப்படின்னா, மயிலாப்பூர் சன்ஸ்கிரிட் காலேஜில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி பெரியவா. அப்போ அவருக்கு சின்ன வயசு. அன்னைக்கு பிரதோஷம். அவர் ஸ்நானம் பண்ணி பூஜையில் அமரணும். ஆனால் அவருக்கு நல்ல ஜுரம். டாக்டர்ஸ் சொல்லிட்டா குளிக்கக்கூடாது அப்படின்னு விட்டார். பெரியவா சிஷியர்களெல்லாம் அனுப்பினார். எங்க? மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலை சுற்றி வைதிகள்லாம் இருப்பா, அவளெல்லாம் கூட்டுண்டு வா அப்படின்னார். எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார்கள். எல்லாரும் வந்தா நான் ஸ்டாப் விஷ்ணு சகசரநாம பாராயணம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டார். 2 மணி நேரம் நான் ஸ்டாப் விஷ்ணு சகசரநாம பாராயணம் பண்ணினா வாழலாம். பெரியவாளுக்கு அப்படியே வியர்த்து கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. டாக்டர்ஸ் சொன்னா இப்போ குளிக்கலாம் அப்படின்னு விட்டார். பூஜையை முடிச்சுட்டார் பெரியவர். சகசர் நாமத்தோட மகிமையை லோகத்துக்கு காண்பிச்சு கொடுத்தார் மகா பெரியவா நமக்கு. விஷ்ணு சகசர நாமத்தை நாம கூட டெய்லி சொல்லணும். இனி இந்த பாசுரத்துல சொல்லப்படுற ஆழ்வார் யார் அப்படின்னாக்க பூதத்தாழ்வார். திருக்கோவலூர் அப்படிங்கிற இடைக்கழியில முதலாழ்வார்கள் 3 பேரும் சந்திச்சார்கள். இடைக்கழி அப்படிங்கிறது தான் தூமணி மாடம். அங்க சுற்றி விளக்கு எரியறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாகன்னு நேத்திக்கு விளக்கேற்றினார்னு பார்த்தோம் இல்லையா? அதனால விளக்கு சுத்தி எரியறதாம். தூபம் கமழ அப்படின்னா பக்தி ஞானம் கமழக்கூடிய விளக்கை இந்த பூதத்தாழ்வார் ஏற்றினர். அவருடைய விளக்க பாருங்க, பக்தி ஞானம் கமழும். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எடுதிரியா நன்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பாடுறவர். விளக்கை ஏத்திட்டார். இவரை மகான் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா மாமான் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா மகான்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணினார், திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறதுக்கு போனார். அப்போ சொன்னார், நான் பெரும் தமிழன் அப்படின்னு சொன்னார் திருவேங்கடமுடையான்ட்ட. திருவேங்கடமுடையான் சொன்னா நிரூபிச்சு காட்டுங்கோ அப்படின்னா, பெருகு மத ஒரு பாசுரம் பாடுற திருவேங்கடமுடையான் முன்னாடி, பெருகு மதவேழம் அப்பிடிக்கு முன்னின்று இரு கண் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை அப்படின்னு பாடிட்டார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார் திருவேங்கடமுடையான். போக போக உமக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிற்காலத்துல ராமானுஜர் வந்தார் திருமலைக்கு. அவர்தான் மதவேழம், ஆண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானை. ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் பிடி யானை. 2 கண் மூங்கில் அப்படிங்கிறது 2 அடிகள் கொண்ட துவய மந்திரம்.
அந்த மூங்கில்களை திருமந்திரங்கிற தேன்ல கலந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஊட்டினார் ராமானுஜர். இத 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவேங்கடமுடியான் முன்னாடி பாடின மகான் இவர். மாமான் அப்படின்னா மகான் அப்படின்னு அர்த்தம். மகான் இவர். இவர் ஊமையாகவும் செவிடாகவும் அனந்தலாகவும் இருந்தார். ஏன் அப்படின்னா பக்தி, பரபக்தி, பரஞானம், அந்த பரமனை பற்றிய ஞானம் அதிலேயே ஈடுபட்டிருந்ததுனால இவர் ஊமையாகவும் செவிடாகவும் அனந்தலாகவும் இருந்தாராம். மாமாயன், மாதவன், வைகுந்தன்னு நாம சங்கீர்த்தனத்தை ஆண்டாள் சொன்ன மாதிரி இவரும் தன்னுடைய திருவந்தாதியில 100 பாசுரம் திருவந்தாதி பாடியிருக்கார். 100 அதுல 17 தடவை மாதவன் நாமத்தை சொல்லியிருக்கார். மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்துடைய ஷார்ட் வெர்ஷன் என்ன தெரியுமா, எம்பெருமானுடைய திருநாமம் அப்படின்னு விட்டார் அவர். இனி இந்த பாசுரத்துல எழுப்பப்படும் தாயார் யார் அப்படின்னு பார்ப்போம். மணிமாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கும்பகோணம் பக்கத்துல உப்பிலியப்பன் கோவில் தாண்டி போனோம்னா நாச்சியார் கோவில், அங்க வஞ்சுளவள்ளி தாயார், அவளைத்தான் எழுப்புறார்கள். இவள் தான் வைகுண்டத்துல, இந்த வஞ்சுளவள்ளி தாயார் தான் வைகுண்டத்துல நீலாதேவி நாச்சியாரா இருக்கா. இவளைத்தான் நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம்னு பராசர பட்டர் திருப்பாவை தனியன்ல பாடினர். இவள் தான் நப்பிண்ணையா கண்ணன் அவதாரம் பண்ண போது அவதரிச்சா. அதனால தான் ஆண்டாளும் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய்னு 20வது பாசுரத்துல பாட போறா. நாச்சியார் கோவில மணிமாட கோவில் அப்படின்னு சொல்லுவா, சுகந்தகிரி அப்படின்னு சொல்லுவா அந்த க்ஷேத்திரத்தை. இந்த மணிமாடம் சுகந்தகிரி இரண்டும் நம்ம ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்துடுத்து. அதனாலதான் இந்த பாசுரத்துல தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ அப்படின்னு பாடினான். துயிலனை மேல் கண் வளரும் ஸ்ரீனிவாசன், அந்த நாச்சியார் கோவில் இருக்கிற பெருமாள் யாருன்னா ஸ்ரீனிவாச பெருமாள். சீனிவாசனுடைய திருமார்ப துயிலனையா கொண்டு கண் வளரும் மாமான் மகளே அப்படிங்கிறார். ஒரு ரிஷி மேதாவி அப்படிங்கிறவர் அந்த க்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு மகளா இந்த வஞ்சுளவள்ளி தாயார் அவதாரம் பண்ணா. மேதாவிங்கிற ரிஷியாகிய மாமா அவருடைய மகளே அப்படின்னு கூப்பிடுறா ஆண்டாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். நாச்சியார் கோவில் கதவுல நிறைய மணிகள் கட்டப்பட்டிருக்கும். பொன்னியலும் மாட கவாடம் கடந்து புக்கு அப்படின்னு பொன்னால் இழைக்கப்பட்ட மணிகள் பதிக்கப்பட்ட கதவு அப்படின்னு திருமங்கையாழ்வாரும் பாடுறார். மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு வஞ்சுளவள்ளி தாயாருடைய தோழி. யார் தோழி அப்படின்னா அங்க அவதரிச்ச பார்வதி தேவி தான் தோழியாம். அவளை சொல்றா ஆண்டாள். பார்வதி தேவி பொன்னி அம்மனா அந்த நாச்சியார் கோவில்ல கல்கருடன் சன்னதி இருக்கும் இல்லையா, கல்கருடன். இப்பதான் போன வாரம் கல்கருட சேவை நடந்தது. அந்த கல்கருடன் சன்னதிக்கு எதிர்ப்புற ஒரு சன்னதியில இந்த பொன்னி அம்மன் எழுந்தருளி இருக்கா. அதனால பார்வதி தேவிய மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொல்றா ஆண்டாள். உன் மகள் என்ன ஊமையா? இல்லையே, அவள் நல்ல பேச்சாற்றலை அருளக்கூடியவளாச்சே. திருமங்கை ஆழ்வார பெரிய திருமடல் சிறிய திருமடல் 2 பிரபந்தங்கள் பாட வச்சிருக்காளே அவள் அப்படிங்கிறா. செவிடோ, நம்மோட குறைகள் எல்லாம் கேட்டு பெருமாளையும் கேட்க வைப்பவள் அவள். செவிடுமாறி படுத்துட்டு இருக்காளே அப்படின்னா. அனந்தலோ, அவள் சோம்பேறியும் இல்லையே. ஏன்னா நாச்சியார் கோவில்ல பெருமாள் புறப்பாடு அப்படின்னா நாச்சியாருக்கு தான் பிராதானியம் அங்க. அதனால பெருமாளையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இவள் தான் முன்னாடி போவா. அதுலயும் யானை வாகனம் சூப்பர். ஏன் அப்படின்னா யானை மேல முதல்ல அங்குசத்தை பிடிச்சுண்டு இவள் தான் உட்காண்டிருப்பா, வஞ்சுளவள்ளி தாயார் தான் உட்காண்டிருப்பா. பின்னாடி சீட்ல பெருமாள் உட்காண்டிருப்பார். இன்னைக்கெல்லாம் கூட மாமிகள்லாம் ஸ்கூட்டர் ஓட்டின்னு போவா, பின்னாடி மாமா உட்காண்டிருப்பாரு. அன்னைக்கே நம்ம தாயார் காமிச்சு கொடுத்துட்டா. உன்னோட கணவன் சீனிவாசன் யாரு? மாமாயன். எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட தாழ நின்று பழகிறார். அவன்தான் வைகுந்தன், தன்னுடைய மேன்மை குறையாமல் இருக்கக்கூடியவன்.
அவனுடைய நாமத்தை நாங்க பாட போறோம். ஏற்கனவே அவனுடைய நாமத்தை திருமங்கை ஆழ்வார் பாசுரம் ஆரம்பிக்கிற போதே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால்னு ஆரம்பிச்சு 10 பாசுரத்துல நமோ நாராயணா நமோ நாராயணான்னு 10 தடவை பாடிட்டாரே. அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டும் தூங்கலாமா? மஞ்சுளவள்ளி தாயாரே எழுந்து வாமா அப்படின்னு அழைப்பதாக இந்த பாசுரத்தை ரசிக்கலாம். மாமாயன், மாதவன், வைகுந்தன்னு 3 முத்தான திருநாமங்களை சொன்ன ஆண்டாளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். சதமகமணி நீலா சாரு கல்கார ஹஸ்தா சனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகு அழகவிநிகிதாபி சக்பிரா கிருஷ்ணநாதா பிலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேனுடைய பணிவான நமஸ்காரம் எல்லோருக்கும்.